பிரைஸ்லாட் ஷாሎም. இல்லை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10வது அதிகாரத்திலிருந்து பேசுகிறேன். 10வது அதிகாரத்தில் தேவன் 3வது வசனத்திலிருந்து பேசுகிறேன். கர்த்தர் நீதிமானை பசினால் வருந்த விடார். கர்த்தர் நீதிமான எப்போ பசினால் வருந்த விட மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நீதிமானம் இருந்த போதும் பசி, துன்பம், கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி, தேவன் பார்த்து கொள்ளக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நீதிமானம் இருந்தால் போதும். தேவன் உங்கள் கூட இருந்து எப்போ எந்த காலத்தில் எந்த பஞ்சம் வந்தாலும் சரி, தேவன் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். எல்லாவற்றையும் நீதிமான்களுக்காக வச்சிருக்கிறாரு. நீதிமான்களுக்காக அநேக பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுருக்காங்களாம். பெரிய பெரிய பணக்காரர் இல்லைன்னா நீதிமானுக்காக சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாப்ல. அப்போ நம்ம நீங்கள் நீதிமானம் இருந்தால் போதும், எல்லா பொக்கிஷம் உங்கள்கிட்ட இருக்குங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா எலியான ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம். எலியான தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாராம்? அவள் அந்த காலத்தில் பயங்கரமான பஞ்சமாக ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த நேரத்துக்கு பஞ்சம் வரும்னு. அப்போ என்ன பண்ணிட்டார்? பஞ்சத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆண்டவர்னு சொல்கிறார், நீ போய் அந்த கேரியத்தை நதியாண்டில் போய் உட்காந்துக்கலாம், நான் வந்து போச்சுக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க? தினமும் காலையிலும் சாயந்தரம் காகம் கொண்டு வந்து என்ன சுட சுட அப்பமும் இறைச்சி கொடுக்குமா. என்ன பண்ணிட்டார்? சாப்பிடுவார். சாப்பிட்டு தண்ணி குடிப்பார். ஆற்றுல தண்ணி குடிச்சுக்குவார். அப்போ என்ன பண்ணி இப்படியே இருந்தால் கொஞ்ச நாள் ஆச்சுட்டு ஆற்று தண்ணி ஊற்றிட்டான். இப்போ என்ன பண்ண முடியும்? எங்கே போக முடியும்? என்னடா அது இப்படி இருக்குது? அப்போ ஆண்டவர் விட்டாராம், சரி நீ என்ன பண்ணுற, சாரி பார்த்து ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவி இருப்பாப்புல, அவள் வீட்டுக்கு போ, அங்கே நான் ஒன்று போசிக்கிறேன். அங்கே போனால் என்ன பண்ணுறாப்புல, அந்தம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காப்புல. விறகு கொஞ்சோண்டு விறகு தோட்டத்தில் காட்டில் விறகு பொறுக்கிட்டு இருக்கு. எதுக்கு? சாப்பிட கொஞ்சோண்டு மாவு இருக்காமா, கொஞ்சம் தான் என்ன இருக்காமா, அதை வச்சுட்டு கடைசி அடை சாப்பிட்டு போகல. நீ என்ன வழி இல்லை, நாட்டில் முழு பழஞ்சோம். நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்குன்னு தனியாக இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிட்டுட்டு இறந்து போயிடலாம்னு வச்சுருந்தாப்புல. அப்போ அங்கே போய் அந்த மாட்டுக்கு போய் என்ன பண்ணார்? வெளியா எனக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர. முதல்ல என்ன பண்ணார்? போகணுண்ணே இருந்து வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்க போனப்போ ஒரு அடகு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னாப்புல. என்னடா அது இருக்கிற அப்போது சொன்னாப்புல, ஐயா எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் என்னதான் இருக்குது, இதுதான் கடைசி, ஒரு சின்ன அடை சாப்பிட்டு நாங்கள் சேர்த்து போகலாம் இருக்கோம். ஏன் வேறு வழி எங்கேயும் இல்லை, பணத்துக்கு பொண்ணுமே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அப்படி இறந்து போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னாப்புல. அப்போ சரி நீ அப்படி பண்ணுவியாம்மா, முதல்ல என்ன பண்ணணும், நீ எனக்கு கொஞ்சோண்டு சின்ன அடை கொடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாப்புல. சரி அடை செஞ்சு கொடுத்தோம்மா. அடை செஞ்சு கொடுத்து பார்த்தா மாவு நிறைய வந்துட்டுருக்காம்மா, தீரவே இல்லையா, மாவு பாட்டில் வந்துருக்காம்மா. ஆண்டவர் சொல்லிட்டாரான், ஆசீர்வாதம், அது வீட்டை ஆச்சரிச்சுன்னா மாவு பேசி தொட்டு மாவும் எண்ணெய் கலசல் எண்ணெய் குறையாதுன்னாப்புல. அது வளர்ந்துட்டே இருந்தா பஞ்சம் முழுது சாப்பிட்டுருந்தாப்புல. பஞ்ச காலம் முழுவதும் சாப்பிட்டுருந்தாப்புல. திருப்தியாக இருந்தாங்களாம், நல்லா இருந்தாங்களாம். அப்போ தான் செஞ்சாங்களா ஆண்டவர், இப்போ செய்ய மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் அந்த காலத்து செஞ்சவன்றது இப்போவுமே செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கம்யூனிஸ்ட் நாடு என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாட்டில் ஒரு அம்மா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டரை பற்றி சுவிசேஷம் சொன்னாப்புல. அது கம்யூனிஸ்ட் நாட்டில் சுவிசேஷம் சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? ஜெயிலுக்கு போட்டுருவாங்களாம். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது கம்யூனிஸ்ட் நாட்டில், நீ சுவிசேஷம் சொல்கிற, ஆண்டரை பற்றி சொல்கிற நீ, இப்போ ஜெயிலுக்கு போட்டாங்க. ஜெயிலுக்கு போட்டோன்னே என்ன பண்ணிட்டாப்புல அந்த அம்மா, ஜெயிலு இருந்தா ஆண்டவர் கேட்டையில் நீயே உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் போ. ஆண்டவர் பற்றி தான் சொன்னேன், ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பார் போ, எவ்வளோ நாள் வாழ்றது பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லிட்டார், எங்கள் ஆண்டவர் எல்லாம் கொடுப்பார், எங்கள் ஆண்டவர் போசிக்க வல்லவர் கொடுப்பார் அப்படின்னு என்ன பண்ணிட்டாப்பையா கொடுத்தான். 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, வருஷம் ஆயிடுச்சான். அந்த மாதிரி ஒரு சத்தம் கிடையாது. என்னடா அது இறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், இறக்கவே இல்லையே, நல்லா சந்தோஷமாக பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆக்டிவாக இருக்காங்களே எப்படின்னு. அது ஜெயிலுக்கு ஒன்றும் புரியலையா. வந்து கேட்டாப்லையா, என்ன நான் சாப்பாடு கொடுக்கல, எப்படி இவ்வளோ நாள் உயிர் வாழ்கிறேன்? எங்கள் ஆண்டர் கொடுத்தாரு. எப்படி அவங்க ஆண்டர் எங்கே கொடு எப்படி கொடுத்தாரு அப்படியாப்ல. அப்போ சொன்னாப்ல, தீனாம ஒரு எலி என்ன பண்ணாமம்மா, எனக்கு சுட சுட வடை கொண்டு வந்து கொடுக்கும், தீனாம வடை கொடுக்கும், அதை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்துருக்கிறேன். அப்படியே ஆச்சரியப்பட்டார். என்னடா அது, இந்த ஜெயிலில் யாரும் வர முடியாது, மனிதன் வர முடியாது,
ஆனால் என்ன பண்ணுறது, எப்படியோ கொண்டு வந்து குடிச்சு பார்த்தியா. அப்போ ஆண்டவர் அவங்க ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அப்போ தான் ஜெயிலரு மனம் திரும்பினாராம். மனம் திரும்பி ஆண்டரை ஏற்றுக்கொண்டார். அப்போ ஜெயிலரும் கூட மனம் திரும்பணும்னா என்ன பண்ணுவோம், நீங்கள் நீதிமானாக இருக்கணும். நீங்கள் நீதிமானாக இருந்து என்ன பண்ண முடியும், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனால் கூட வருவாரா? வரவே மாட்டார். அவர் நாம மகிமைக்கென்று நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். தேவனுக்கு உண்மையாக நடந்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம எல்லா வகையிலும் ஆச்சரியக்கூடியவராக இருக்கிறார். சிறு பிள்ளை என்ன பண்ணணும், நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கணும், நீதியாக நடக்க. நீதியாக நடந்தீங்கன்னா தேவன் என்ற அவங்க கூட இருக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் உங்கள் மூலமாக குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். எளிய மூலமாக விதவியின் வீட்டையே ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்களை ஆசீர்வதிக்க விருப்பம். எளியாவுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துருங்க, நீங்களா பட்னியார்னு சொன்னாரா விதவி வீட்டில்? இல்லையே. அப்போ விதவிக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ அதான் சொல்கிற, தோட்டத்துக்குள்ள தண்ணி பாய்க்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, நீர் களைக்கும் பாயும், களைக்கும் செய்து பாயுமா, நல்ல நிலத்துக்குள்ள களையும் பாயும். அப்போ என்ன பண்ணணும், ஆண்டுக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் கூடமா உங்கள் சொந்தக்காரரும் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் உண்மையாக இருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், சகல நன்மையாக நிரப்புவார். சிறுபிள்ளையாக நீங்கள் எப்பொழுது நீதிமான இருங்க, 10 நாள் உங்களை எப்போ வந்து விட மாட்டாங்க. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.